ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிருத்வி சேது. இது வரைக்கும் பிருத்வி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. அதாவது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணார்னா, ஒரு பெட்டி நிறைய பெட்டிஷனை வாங்கி, நீங்கள் இதில் உங்களுடைய குறைகளை எழுதுங்க, நான் முதலமைச்சர் ஆன உடனே அதெல்லாம் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை நிறைவேற்றினாரா? அதை திரும்பி பார்த்தாலே போகும். அதுலேயே அவங்க தமிழக மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எங்களுடைய கனவுகள் இது தான் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, தெளிவாக எழுதி போட்டிருக்கிறாங்க. அதை விட்டு போட்டு இப்போ உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு பில்டப்பு கொடுத்துருக்கிறாரு. பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து, நாங்கள் இந்திய எதிர்ப்பை திரும்ப நினைவுபடுத்துகிறோம், நாங்கள் எப்படியெல்லாம் தேவையில்லாத மொழியை தமிழகத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து, அது மூலமாக எலெக்ஷனுக்கு நல்லது செய்யலான்னு நினச்சாங்க. ஆனால் என்ன செஞ்சது, படம் ஊற்றிக்கிச்சு. அது ஊற்றுனது மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயனை படுகொலையில் தள்ளிடுச்சுன்னு தான் சொல்லணும். அமரனில் நல்ல பேர் எடுத்த சிவகார்த்திகேயனை பராசக்தி படுகொலைக்கு தள்ளிடுச்சு. பழைய பராசக்தி சிவாஜிக்கு வாழ்வு கொடுத்தது, இந்த பராசக்தி சிவகார்த்திகேயனுக்கு தாழ்வை கொடுத்துருச்சு, அழிவை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது உங்கள் கனவுகளை சொல்லுங்கிறாரு. நம்ம கனவுகளை அவருக்கு தெரியாதா? தமிழகம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவு. ராத்திரி 2 மணி ஆனாலும் பெண் குழந்தைங்க பாதுகாப்பாடு இருக்கணும், போயிட்டு வர்றதுக்கு நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ் மக்களோட கனவு. எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலையும் மக்கள் நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது கனவு. நல்ல ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுடைய கனவு. ஓட்ட பஸ்ஸு மாதிரி கொடுத்து, இதில் இடையில எலக்ட்ரிக் பஸ்ஸெல்லாம் விடுறதாக சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பழைய பாடாவதியில் காயலாங்கடைக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகமாக மாறிக்கிட்டு இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியும். இந்த லட்சணத்தில் இடையில அண்ணாமலையை கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொல்லிட்டு மும்பையில் பால் தாக்கரே குரூப் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இவங்க. அவர் தமிழர்களை லொங்கி கட்டிய தமிழர்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த ஸ்டாலின் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் இவங்க ஒரு நாளும் திருந்த போகிறதில்ல. கனவுகளை சொல்லுங்கள். இது என்னது, அப்துல் கலாமா? அவர் தான் சொன்னார், கனவு காணாதீங்க, தூங்கிறது கனவு இல்லை, நியாயமான கனவாக இருந்ததுன்னா அது உங்களை தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இவங்க உங்கள் கனவுல சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றுறோன்னு சொல்லி பில்டப் கொடுத்து இருக்கிற பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பராசக்தின்னு பேரை எடுத்து கெடுத்தாச்சு. திமுக ஏற்கனவே தோல்வியை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறதில்லைங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பில்டப் கொடுத்தாலும் அதுக்கு 1% கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் தயவுசெய்து இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ நீங்கள் கட்சியை நடத்துறதுங்கிறது முடியாத காரியம். ஏற்கனவே கொள்ளையடித்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான் நடக்கிறது. இதில் அந்த ஜாதகங்கள் ஜோசியர்கள் எல்லாம் விட்டு, அவர் உதயநிதி ஸ்டாலினோட ஜோசியம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, நம்ம ஸ்டாலின் ஜாதகம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, அடுத்த முதலமைச்சர் அவர் தான் தொடர்வார் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஜோதிடர் மட்டும் இல்லை, நிறைய கொத்தடிமை ஊடகங்கள் இருக்குது. அவங்களையும் என்ன செய்கிறாங்க, பேட்டி கொடுக்க சொல்லி